கடலூரில் நடந்த கொலை சம்பவம், 9 பேருக்கு ஆயுள், பரபரப்பாக வெளியான தீர்ப்பு. கடலூர் மாவட்டம் துக்கணாம்பாக்கத்தை சேர்ந்த 48 வயதுடைய ஜனார்த்தனன் அங்குள்ள பள்ளிப்பட்டு ஊராட்சிக்கு 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடந்த நிலையில் ராமச்சந்திரன் என்பவருக்கு ஆதரவாக ஜனார்த்தனன் களத்தில் இறங்கி இருக்கிறார். அதே போன்று ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ரவி என்பவருக்கு ஆதரவாக குமார் என்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக குமார் தரப்பிற்கும் ஜனார்த்தனன் தரப்பினருக்கும் தகராறு, முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 4வது மாதம் 14ஆம் தேதி அவர்களுக்கு இடையே பயங்கர சண்டை உருவானது. இரும்பு பைப் உள்ளிட்டவற்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் ஜனார்த்தனன் உள்ளிட்ட 7 பேரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இது சம்பந்தமாக குமார், மணியரசன், விஜயன், வெங்கடேசன் உள்ளிட்ட பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு ஜாமீனில் வெளியே வந்ததாக கூறப்படும் நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கமலக்கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. கடலூர் 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சாட்சிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு குமார் தரப்பினருக்கு எதிராக நீதிபதி சரஸ்வதி தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த வழக்கில் குமார் உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேரில் ஒரு நபர் ஏற்கனவே உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் மற்றொரு சிலம்பரசன் என்கிற ஒரு நபர் வேறு ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் ஏற்கனவே அடைக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மிட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.